இல்ல, ஒரு மிகுந்த மகிழ்ச்சியான தருணமாகவே இதை நாங்கள் கருதுகிறோம். ஏனென்று கேட்டால், தமிழ்நாடு முதலமைச்சராகவும் பொதுச் செயலாளராகவும் திகழ்ந்த புரட்சித் தலைவி அம்மாவுடைய திடீர் மறைவுக்கு பிறகு அந்த இடத்தை யார் இட்டு நிரப்புவார்கள் என்ற 1000 சந்தேகங்கள் எழுந்தது. அப்படிப்பட்ட நிலையில் பொதுச் செயலராக நீங்க வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த நடைமன்ற தொண்டர் முதற்கொண்டு தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதற்கொண்டு அமைச்சர் பெருமக்கள் வரை அனைவரும் நீங்கள் அதை பொதுச் செயலாளர் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். அதன் பின்னால் தான் பரிசீலிக்கலாம், பார்க்கலாம் என்கிற எண்ணம் அவருக்கு உதித்தது. பொதுச் செயலாளராக அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த பொதுக்குழு கூட்டப்பட்டு பொதுச் செயலராக தேர்வு செய்யப்பட்டார். அதனுடைய அடிப்படையிலே அவருக்கு வழங்கப்பட்ட போது கட்சியும் ஆட்சியும் ஒருவர் கையில இருக்கிற போது அந்த கட்சி வலுவடையும், அந்த ஆட்சி பொடிவடையும் என்கிற கருத்து ஒவ்வொரு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வந்தது. அதனுடைய அடிப்படையில் தான் இங்கே தினம் சட்டமன்ற குழு தலைவராக திரு பெருமதிப்புக்குரிய சின்னம் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு அனைத்து நிர்வாகிகளுக்கும் கட்சி அடிமட்ட தொண்டர்களுக்கும் அத்தனை பேருக்கு ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம். திரு வைகை செல்வன், இப்ப நீங்க குறிப்பிட்டது போல ஒரு கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியான ஒருமனதாக ஒரு முடிவாக பார்க்கப்படுகிறது அப்படின்னாலும் கூட தமிழக முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்த குறுகிய காலத்துல மக்கள் மத்தியில ஒரு எளிமையான ஒரு முதல்வராக, அதே நேரத்தில் ஒரு செய்தியாளர்களை சந்திச்சு பல்வேறு கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு முதல்வராக பார்க்கப்பட்டார். அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு எளிமையான முதல்வர் என்ற ஒரு நல் மதிப்பையும் பெற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் ஒரு தொண்டர்கள் மத்தியிலையும் சரி, தமிழக மக்கள் மத்தியிலையும் சரி, இது எப்படி சென்றடையும் அப்படிங்கிறத பத்தி உங்களுடைய பார்வை என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது 3 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறார் திரு மரியாதைக்குரிய திரு ஓ பன்னீர்செல்வம். அவருடைய அவருடைய எளிமை, அவருடைய அடக்கம் எல்லோருக்கும் பெயர் பெற்றதுதான். அவர் எளிமையாக இருக்கக்கூடியவர் என்பதை உணர்ந்துதான் தமிழ்நாடு முதலமைச்சராக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தனக்கு சோதனை வருகிற போதுதான் எனக்கு அந்த வாய்ப்பு வழங்கினார். அது தக்க முறையில் மக்கள் பணியாற்றிவிட்டு புரட்சி தலைவி அம்மாவுக்கு அந்த பதவி மீண்டும் மீண்டும் தேடி வந்தது. இதனுடைய அடிப்படையிலே தற்போது அவர்கள் இந்த இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும், இந்த இயக்கம் இதற்கொண்டும் குழவு விட்டு விடக்கூடாது, இந்த இயக்கம் சிதறுபட்டு விடக்கூடாது, எத்தகைய சூழ்ச்சிக்கும் இரையாகிவிடக்கூடாது என்பதற்காக ஒரு அடிமட்ட தொண்டன் எப்படி நினைப்பானோ அதை போல முதலமைச்சராக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் நடித்திருக்கிறார் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயமாக இதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் இந்த மக்கள் பணியாற்றுவதில் முதலமைச்சர் மாத்திரமல்ல, அமைச்சர் பெருமக்கள் கூட எளிமையாகத்தான் இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாலையோர சாமானிய தொண்டன் கூட ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சராக முடியும் என்கிற ஒரு நிரூபித்த இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற. ஏனென்றால் இந்த இயக்கம் அடிமட்டி கீழ்த்தட்டு மனிதர்களால் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு மகத்தான கோபுரமாகவே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தில் அமைச்சர்கள் முதல் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வரை, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதற்கொண்டு முதலமைச்சர் வரைக்கும் எளிமையானவர்களாக தொடர்ந்து மக்களோடு இணைந்து இசைந்து வித்தாக விதையாக உரமாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் பன்னீர்செல்வம் உட்பட பல்வேறு அமைச்சர் பெருமக்களை எடுத்துக்காட்டலாம். அதனுடைய அடிப்படையிலும் தற்போதும் திரு பொதுச் செயலராக தேர்வு செய்யப்பட்டு முதலமைச்சராக சற்று முதல் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற சின்னம்மா அவர்களும் இருப்பார்கள் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்க்கிறோம்.